الحمد لله الذي شرفنا على الأمم بالقرآن المجيد وقوم به نفوسنا بين الوعد والوعيد، لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه، تنزيل من حكيم حميد. أحمده على التوفيق للتحميد وأشكره على نعمة التوحيد، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة يبقى ذكرها على التأبيد، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه للخلائق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، ووهب له من فضله خيرا كثيرا، صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துக்கு அருட்கொடையாக எமக்கு தலைவராக வந்த எங்களுடைய உயிரிலும் மேலான தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் வழிமேல் விழிவைத்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மேலாண்மைமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, உலமாக்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்று, நாங்களும் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றுதான். என்ன? மரணத்துடைய நேரத்திலே எங்களுக்கு சுபசோபனம் கிடைக்க வேண்டும், நீ சொர்க்கவாதி என்று. மரணத்துடைய நேரத்திலே எங்களுக்கு மலக்குமார்கள் வந்து சுபசோபனம் சொல்ல வேண்டும், உனக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகிறது, உன்னுடைய மரணம் நல்ல மரணம் என்று. அப்படி என்றால் நாங்கள் உலகத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் எங்களுக்கு அந்த சுபசோபனம் அந்த சக்கராத்துடைய நேரத்திலே கிடைக்கும். இதனைத்தான் நாமும் எதிர்பார்க்கின்றோம். இதனைத்தான் எம்மை படைத்த ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனும் எதிர்பார்க்கின்றான். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, வாழக்கூடிய நேரத்திலே நாங்கள் தக்வாவோடு வாழ்ந்துவிட்டால் போதும். வல் ஆகிபத்து லித்தக்வா, குர்ஆன் எம்மோடு பேசுகிறது. இறுதி முடிவு நல்லது யாருக்கென்றால், யாரு இறைவனை பயந்து அல்லாஹுவை பயந்து தக்வாவோடு தன்னுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருந்தானோ அவனுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். அப்படியானவர்களுக்குத்தான் அந்த சுபசோபனமும் கிடைக்கும். எனவே இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்தவர்களே, ரமதானுடைய காலம், ரமதானுடைய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருமுறை ஒரு கணம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ வருட ரமலானிலே காலை பதித்தோம். இந்த வருட ரமலானிலும் காலை பதித்து எங்களுடைய இந்த ரமலான் மாதம் கடந்து கொண்டிருக்கிறது. அரவாசி சென்று விட்டது.
பறந்து கொண்டிருக்கிறதா என்றால் தெரியாது. அந்த அளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கேள்வி தொடுக்க வேண்டும். எத்தனை குர்ஆன் ஓதினோம், எத்தனை பக்கங்களை புரட்டினோம், எத்தனை ஜுசுக்களை ஓதினோம், எத்தனை தௌபாக்களை செய்தோம், எவ்வளவு சதகாக்கள் கொடுத்தோம், ஜகாத்துக்களை கணக்கு பார்த்து கொடுத்து விட்டோமா, கொடுப்பதற்கு எண்ணியுள்ளோமா, அல்லது நியத் வைத்திருக்கிறோமா, கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டோமா, உறவுகளை பேணினோமா, உறவுகளை பேணி நடந்தோமா, இரவு நேர தொழுகைகளை எத்தனைகளை தொழுதோம். கனவான்களே, சகோதரர்களே, ரமலான் செல்லுகிறது. ஆம், சென்று கொண்டுதான் இருக்கும். எமக்காக நின்று விடாது. ஆனால் நாங்களும் அதனோடு சேர்ந்து நீச்சல் அடித்துக் கொண்டு நன்மையினூடாக சென்று கொண்டிருந்தால் எங்களுக்கு அந்த நன்மைகள் எம்மை அழகுபடுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆம் சகோதரர்களே, அந்த ரமலானுடைய காலத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது ஆங்காங்கே எங்களுக்கு பீதியை கிளப்பக்கூடிய சத்தங்கள் எம்மை பயங்காட்டுகிறதா என்று நாம் யோசித்தால் என்ன பயத்தை காட்டுகிறது? அப்படி என்ன பயம் எங்களுக்கு தோன்றுகிறது? உதாரணமாக, இங்கு வீட்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கலிமா சொல்லிக் கொள்ளுங்கள், எங்கா எந்த பக்கத்தால் தாக்கும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை, நாங்கள் யாரையும் பயங்காட்டக்கூடாது, யாருக்கும் நாங்கள் பீதியை உண்டாக்க கூடாது. ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா, அல்லாஹு தஆலாவே எம்மை பாதுகாக்க போதுமானவன். அல்லாஹ்வை எம்மை பாதுகாக்க போதுமானவன். குர்ஆன் எங்களோடு பேசுகிறது. எமக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் கஷ்ட நிலைமைகள் வந்தாலும், என்ன கலக்கங்கள் வந்தாலும், என்ன கட்டங்கள் வந்தாலும், என்ன அமளிதுமளிகள் வந்தாலும் எம்மை பாதுகாப்பதற்கு போதுமான ஒருவன் இருக்கின்றான். அவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ற நம்பிக்கை ஒரு முஸ்லிமுடைய, மூமினுடைய மனதிலே, ஆள் மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். இது இப்படி இருக்க நாங்கள் எங்களுடைய சோசியல் மீடியாவை திறந்தால் அல்லது திறக்க போனால் அதிலே எத்தனை செய்திகள், எத்தனை பொய் செய்திகள். பேஸ்புக்கை பாருங்கள், டிக்டாக்கை பார்க்கவும், அல்லது மெசஞ்சரை பார்க்கலாம், அல்லது குரூப் வாட்ஸ்அப் மெசேஜ்களை பார்க்கலாம். எவைகளை எடுத்தாலும் நம்பகமில்லாத செய்திகள் பரப்பிக் கொண்டிருக்கிறது. யார் பரப்புகிறது? இப்படியான செய்திகளை எங்களை சேர்ந்த எங்களுடைய முஸ்லிம்கள் தான் பரப்புகிறார்கள் என்றால் அது உண்மைதான். ஏன் பரப்புகிறோம்? எங்களுக்கு பொய்யான செய்திகளை, நம்பகத்தனம் இல்லாத செய்திகளை, உண்மைக்கு புறம்பான செய்திகளை இந்த நாடு தடுத்தால் கூட தடுத்திருக்கிறது. அப்படி நீங்கள் பரப்பினால் நீங்கள் ஜெயிலில் அடைக்கப்படுவீர்கள் என்று சொல்லிருக்க கூட, ஆனால் நாங்கள் அதனை எடுத்து பார்க்கிறோமா அல்லது கணக்கெடுக்கிறோமா? இல்லை இல்லை, நான் என்ன செய்தி என்றாலும் பரப்பிக் கொண்டுதான் இருப்பேன் என்ற மடையர்களைப் போல் பரப்பிக் கொண்டுதானே இருக்கின்றோம். சகோதரர்களே, கனவான்களே, நாங்கள் எங்களுக்கு கடல் கடந்து ஒரு விதமான தேவைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் மிகையாகாது. உண்மைதான். எங்களுடைய தாயை விட்டு, எங்களுடைய தந்தைகளை விட்டு, எங்களுடைய பிள்ளைகளை விட்டு, எங்களுடைய குடும்பங்களை விட்டு, நலவுகளை விட்டு, பொல்லாப்புகளை விட்டு, எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுவிட்டு கடல் கடந்து நாங்கள் இந்த நாட்டுக்கு ஏன் வந்திருக்கின்றோம்? பொய் செய்திகளை பரப்பவா, அல்லது இந்த நாட்டு சட்டத்துக்கு எதிராக நடக்கவா, அல்லது இந்த நாட்டு சட்டத்தை மதிக்காமல் நடக்கவா என்றால் இல்லை, வெறுமனே ரிஸ்கை தேடுவதற்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செல்வதற்காக வந்திருக்கின்றோம். ஒரு வீட்டை கட்ட, பிள்ளையை படிக்க வைக்க, குடும்பத்துக்கு உதவ, நான் முன்னேற, பொருளாதார துறையில் முன்னேறுவதற்காக ஏதோ ஒரு அடிப்படையிலே ரிஸ்கை தேடி நான் வந்திருக்கிறேன். அப்படி வந்திருக்கக்கூடிய நான்
இந்த நாடு என்ன சொல்லுகிறது, இந்த நாட்டு சட்டம் என்ன சொல்லுகிறது, இந்த நாடு எங்களுக்கு எதனை வேண்டி நிற்கிறது, அதனை நாங்கள் தாண்டுவோமா தாண்டக்கூடாதா, எப்படி நாங்கள் அதனை தாண்டுவது, அவர்களை நாங்கள் எப்படி மீறுவது என்ற கேள்விகளை வைத்த சகோதரர்களே, நான் என்ன நோக்கத்துக்காக வந்தேன், எதற்காக வந்தேன் என்ற நோக்கத்தோடு மட்டும் நாங்கள் சுருக்கிக் கொள்ள வேண்டும். அதனை தாண்டி எல்லை மீறி என்னுடைய மனப்போக்கிலே நான் சென்று கொண்டிருந்தால், நான் நடந்து கொண்டிருந்தால், உன்னுடைய ரிஸ்கை உனக்கு தேட முடியாமல் நாங்கள் அங்கே எங்களுடைய நாட்டுக்கு அனுப்பப்படுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. சகோதரர்களே, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்னதான் அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும், ரெண்டே ரெண்டு விஷயம் நாங்கள் வீட்டிருக்கக்கூடிய நாட்டிலே எங்களுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, எம்மை படைத்த ரப்பு, அந்த ரப்பு எங்களோடு இருக்கின்றான். இரண்டாவது, இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு அரசாங்கம் எங்களோடு இருக்கிறது. வந்தவர்களை அவர்கள் கைவிடவில்லை, வந்தவர்களை அவர்கள் விட்டுவிடவில்லை. அவர்களுக்குமான போதிய அளவு பாதுகாப்பை அழகாக அள்ளி அள்ளி தருகிறது. அள்ளி அள்ளி பாதுகாக்கிறார்கள், முன்னின்று பாதுகாக்கிறார்கள், தேவைக்கேற்ப பாதுகாப்பை தருகிறார்கள். அந்த இரண்டும் எங்களுக்கு போதுமானது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஒரு மனிதர், முஸ்லிமான மனிதர், அவருக்கு அவருடைய நிலைப்பாடு, அவருடைய நடப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் கலக்கங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்கலாம், பிரச்சனைகள் வரக்கூடிய நேரமாக இருக்கலாம், என்ன நேரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும், இன்ன மின் அலாமாத்தி தௌஃபீகில்லாஹி லிஇபாதிஹி, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளால் போற்றப்பட்டிருக்கிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் சூழப்பட்டிருக்கிறான். இவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? இரண்டு அடையாளங்களை எங்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, சபாத்துகும் அலல் ஹக், ஒரு மனிதன் என்னதான் நடந்தாலும் அவன் ஹக்கிலே சபாத், உறுதியாக இருக்கின்றான். அவன் பாத்திலின் பக்கம் போக மாட்டான், அவன் இஸ்லாத்தை விட்டு போக மாட்டான், அவன் தவக்குலை விட்டு போக மாட்டான், அவன் ஹக்கிலே உறுதியாக இருக்கின்றான். அது என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எனக்கூடிய அந்த அருள் இருக்கக்கூடிய மனிதன் ஹக்கிலே எப்பவும் நிலைத்திருப்பான். ஒன்று. இரண்டாவது, வ தமஸ்ஸுகுஹும் பிதீனிஹிம் ஃபீ ஜமீஇ உமூரிஹிம் அஹ்வாலிஹிம், அவன் எந்த நிலையிலும் அவன் தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவான். என்னதான் நடந்தாலும் சரி தொழுகையை விட மாட்டான், என்னதான் நடந்தாலும் சரி குர்ஆனை விட மாட்டான், என்னதான் நடந்தாலும் சரி அவன் திக்ரை விட மாட்டான், என்னதான் நடந்தாலும் சரி சதகாவை விட மாட்டார். இப்படியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த உணர்வோடு ஒரு மனிதன், பிரச்சனைகள் எப்படியாக இருக்கலாம், தலையோங்கி இருக்கலாம், தலைக்கு மேல் இருக்கலாம், தலைக்கு மேல் பறக்கலாம், தலைக்கு மேல் வெடிக்கலாம், ஆனால் அவன், சகோதரர்களே, கனவான்களே, மார்க்கத்தை அவன் பின்பற்றக்கூடியவனாக இருப்பான் என் நிலையிலும். இதுதான் இஸ்லாமிய போதனை, இதுதான் இஸ்லாமிய அறிவுரை. அது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அப்ப நாங்கள் யோசிக்க வேண்டும், அந்த ரெண்டும் என்னிடம் இருக்கிறதா என்று. இருந்தால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எனக்கும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் என்ற நிலையில் நாம் வாழ வேண்டும். அதுதான் மனிதனுக்கு அவசியம் என்பதனை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கனவான்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு அவன் எடுக்கக்கூடிய பாடம் என்ன, அவன் எங்களுக்கு நடத்தி தரக்கூடிய செய்திகள் என்ன, அவன் எங்களுக்கு அல் குர்ஆனோடு நேரடியாக எங்களோடு என்ன பேசுகிறான், என்ன கதைக்கிறான் என்பதனை எல்லாம் தெளிவாக பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தோடு அவன் எங்களை இவ்வாறு நாடுகின்றான், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா.
குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் எதனை எழுதியிருக்கிறானோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அது இல்லாமல் அல்லாஹ் எழுதாதது உங்களுக்கு எந்த ஒன்றுமே நடக்காது. தலைக்கு மேல் வெடித்தாலும் சரி, பக்கத்தில் விழுந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன முடிவு செய்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்பதுதான் உன்னுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு பாடம் எடுக்கின்றான். அதுதான் ஒரு மனிதனுடைய தவக்குல் என்ற பக்கத்தை அவன் புரட்டி பார்க்கும் பொழுது அவனுடைய தவக்குல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இல்லா மா கதபல்லாஹு லனா, அவன் எழுதினா அது மட்டும் நடக்கும். ஹுவ மௌலானா, அவன்தான் எம்மை பாதுகாக்கக்கூடியவன், அவன்தான் எங்களுக்கு தலைவன், அவன்தான் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு மேலானவன். அவனை சொல்லுகின்றான், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன். அப்படி என்றால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, ரசூலை ஏற்றுக்கொண்ட, குர்ஆனை ஏற்றுக்கொண்ட, மறுமையை ஏற்றுக்கொண்ட, மரணத்தை நம்பிய, கயாமத் ஒன்று இருக்கிறது என்பதை நம்பிய அனைவரும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கட்டும் என்பதனை தெளிவாக தவக்குலுடைய பாடத்தை அந்த ரப்பு எங்களோடு பகிர்ந்து கொள்கிறான் என்றால் காரணம், ஏ மனிதா, ஏ முஸ்லிமே, ஏ மூமினே, நீ வழி தவறி விடாதே, பிரச்சனைகள் வரும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்று அழகிய போதனையை எங்களுக்கு தருவது காரணம். நீ நல்லவனாக வாழ வேண்டும், மூமினாக நீ வாழ வேண்டும். இடி இடித்தாலும் சரி, மின்னல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, அல்லது குண்டு மழை போட்டாலும் சரி, என்னதான் உலகத்தில் நடக்கட்டும், சுனாமி அல்ல, அதுக்கு மேல் வந்தாலும் சரி, எத்தனையோ நாட்டு யுத்த கப்பல்கள் அல்ல, விமானங்கள் அல்ல, என்னதான் எங்களுக்கு சத்தங்கள் கேட்டாலும் சரி, என்ன சைலன் சத்தம் கேட்டாலும் சரி, தவக்குல் என்பது ஒரு மனிதனிடம் இருந்து விட்டால் அவன் அசைய மாட்டான். அவனுடைய நம்பிக்கையில் அவன் உறுதியாக இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பான், நடக்கிறது நடக்கும், அல்லாஹ் பொறுப்பானவன் என்ற நம்பிக்கை அவனிடம் வர வேண்டும் என்பதனை நாங்கள் எப்பொழுதும் மறக்க கூடாது. சகோதரர்களே, வமன் அரஃப அன்னல் உமூர குல்லஹு பியதில்லாஹ், ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளுகிறான், எல்லாமே என்னை படைத்த, உங்களை படைத்த, சூரியனை படைத்த, சந்திரனை படைத்த, நாங்கள் சொல்லுகிறோமே மேலேத்தைய நாடு 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 என்று அவர்களுக்கு மூளையை கொடுத்த அந்த ரப்புடைய கையிலே தான் எல்லாமே இருக்கிறது என்ற நம்பிக்கை எப்பொழுது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே வருகிறதோ இத்மஅன்ன கல்புஹு, அப்பொழுதுதான் அவனுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் அந்த ரப்புடைய வேலை, எல்லாம் அவனுடைய செயல், அவனை தாண்டி ஒன்றும் நடக்காது என்ற அந்த சிந்தனை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே எப்பொழுது வருகிறதோ அவன் அங்கே சந்தோஷமாக இருக்கிறான். கனவான்களே, குர்ஆன் சொல்லுகிறது, மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். ஏற்கனவே வசனம் என்ன சொன்னது? அல்லாஹ் எழுதினதுதான் நடக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரிலே தான் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் நடக்க மாட்டாது. கனவான்களே, சகோதரர்களே, இந்த நம்பிக்கை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எங்களிடம் எதிர்பார்த்தார்கள். அந்த சஹாபா பெருமக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய பாசறையிலே எதனை படித்துக் கொடுத்தார்கள்? இந்த நம்பிக்கையை தான் படித்துக் கொடுத்தார்கள். அதனால் தான் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கடலிலே பாயணுமா பாய்கிறோம், யா ரசூலல்லாஹ், மலையில் ஏறி குதிக்கணுமா குதிக்கின்றோம், என்ன சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம், கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த அந்த உத்தம தோழர்களுடைய உள்ளத்திலே இறைவனுடைய நம்பிக்கை ஆணித்தரமாக வேரூன்றி பதிந்ததல்லவா? அந்த பதிந்த அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்று அல்லாஹு தஆலா அழகான முறையிலே அடைமொழி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களுடைய நம்பிக்கை. சுபஹான ஜல்ல வ அலா. ஏன் எங்களுக்கு கிடைக்காதா? எங்களுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்,
அல்லாஹ்வுடைய துஆ கிடைக்காதா என்றால் கிடைக்கும், எங்களுக்கு தெரியாது. ஏன் இது வஹீயுடைய காலம் கிடையாது. எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எழுதிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளினால் எத்தனையோ நன்மைகளை அந்த ரப்புல் இஸ்ஸத் எமக்கு எழுதிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் வைக்கக்கூடிய தவக்குலினால் எத்தனையோ நன்மைகளை அந்த ரப்புல் இஸ்ஸத் எழுதிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்தினால், தாஅத்தினால், தௌபாக்களினால், குர்ஆனினால், திக்ரினால், சதகாக்களினால் எதனையும் அல்லாஹு தஆலா வீணாக்குவது கிடையாது. ஆனால் நாங்கள் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். ஆனா இந்த ظني عبدي بي وانا معه اذا ذكرني. அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி ஒரு மனிதன், ஒரு அடியான், ஒரு முஸ்லிமான மனிதன் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ நான் அப்படி நடந்து கொள்ளுவேன். என்னை பாதுகாப்பான் என்று நினைக்கிறானா நான் அவனை பாதுகாப்பேன். வானமாகு இதா தக்கரணி, நான் அவனோடு இருக்கின்றேன். என்னை அவன் நினைவு கூர்ந்தால் நான் அவனோடு இருக்கின்றேன். என்னை பாதுகாப்பான் என்று அவன் நினைத்தால், இவ்வாறு அல்லாஹு தஆலா கூட அவன் எங்களுக்கு சொல்றான், அடியானே என்னை பற்றி நல்லெண்ணம் வைத்துக்கொள், ஹுஸ்னுல் ظن நல்லெண்ணம் வைத்துக்கொள் என்று எங்களோடு வேண்டி நிற்கின்றான் அந்த ரப்பு. கனவான்களே, சகோதரர்களே, எனவே எங்களுக்கு இந்த நாங்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன், இந்த காலகட்டம் இருக்கிறது, ஒரு வகையான பதற்றம், பயம் கிடையாது, ஒரு வகையான பதற்றம், ஒரு வகையான பீதி, ஒரு வகையான தடமாற்றம். காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய பொய் செய்திகள். காலையில் எழுந்தால் வாட்ஸ்அப் மெசேஜ்களை திறந்து பார்த்தால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மெசேஜ். என்ன? நாங்க தான் கல யுத்த வீரர்களை போல் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊரில் இருப்பவர்கள். இல்லை என்றால் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தான் யுத்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் கவசங்களோடு என்று. ஏன் காரணம் தெரியுமா? அந்த அளவு எங்களுடைய பொய் அவர்களை பேச வைக்கிறது. நீங்கள் சேஃப்டியா, நீங்கள் நல்லமா, நீங்கள் பாதுகாப்பா, நீங்க ஒழுங்கா இருந்துக்கோங்க, இப்படி அங்கிருந்து மெசேஜ். காரணம் எங்களுடைய பொய் செய்திகள். சகோதரர்களே, இதனைத்தான் இந்த நாட்டு அரசாங்கம் தவிர்ந்து கொள்ளுங்கள், அப்படி வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள். காரணம் கலக்கங்களை உண்டு பண்ணும், காரணம் அமைதியை இல்லாமலாக்கும், மக்களுக்கு மத்தியில் பீதியை உண்டாக்கும் என்று இந்த நாட்டு அரசாங்கம் எங்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்ளுகிறார்கள். காரணம் நாங்களும் இந்த நாடு எங்களுடைய, அதாவது தாய்நாடு இல்லாவிட்டாலும் தாய்நாட்டை போல எங்களுக்கு உதவி தருகிறது, சாப்பாடு தருகிறது, பாதுகாப்பு தருகிறது. இதற்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆம், எங்களுக்கு அஸ்ஸம்உ வத்தாஆ, நாங்கள் கேட்க வேண்டும் சொல்லுவதை, அவர்களுக்கு வழிபட வேண்டும் அவர்கள் எதிர்பார்ப்பதை. அல் குர்ஆன் இவ்வாறு பேசுதல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, அத்தீஉல்லாஹ வர்ரசூல வஉலில் அம்ரி மின்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், நீங்கள் ரசூலுக்கு வழிபடுங்கள், நீங்கள் உங்களுக்கு பொறுப்பான தலைவர்களுக்கு வழிபடுங்கள். இந்த 3 விஷயத்தையும் அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கின்றான். குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம், அந்த பாடம் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே எங்களுக்கு பொருத்தம். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள். உலில் அம்ரி மின்கும், யார் அவர்கள்? உலில் அம்ரி மின்கும் யார்? அவர்களுக்கு நாங்கள் ஆமன்னா சல்லம்னா, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அடிபணிகிறோம் என்று. யார் அவர்கள்? இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு அரசு என்ன எங்களிடம் வேண்டி நிற்கிறது? அவைகளை நாங்கள் அவர்கள் எதனை எதிர்பார்க்கிறார்களோ அந்த அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று நடக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, நாங்கள் பொய் செய்திகள் பேசுவதை விட, லைவாக நாங்கள் செய்திகள் கொடுப்பதை விட, மக்களுக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணுங்கள். டிக்டாக்கை திறக்கிறோமா, நல்ல விஷயங்கள் பேசி போடுங்கள். பேஸ்புக்கை திறக்கிறோமா, நல்ல 2 வார்த்தை பேசி போடுங்கள். மக்களுக்கு அமைதியை உண்டு பண்ணுங்கள்.
அவ்வாறுதான் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றுமே முடியாதா? இபாதத்து செய்யுங்கள், குர்ஆனை கையில் எடுங்கள், திக்ருகள் செய்யுங்கள். சத்தம் கேட்கிறதா? காதை கிழிக்கிறதா? இரவு முழுக்க தூங்க முடியாதா? எங்கு விழுகிறது என்று தெரியாதா? ஆம், தெரியாதுதான், எங்களுக்கு விளங்கவில்லை. அப்படி என்றால் எழும்புங்கள், வுது செய்யுங்கள், 2 ரக்காத்தை தொழுங்கள். அதனைத்தானே நபி அவர்கள் செய்து காட்டினார்கள். ஆம், மழை கொஞ்சம் கூடுதலாக அடித்தால், புயல் அது வீசினால், காற்று பலமாக வீசினால், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே ஓடுவார்கள்? சஹாபாக்களை கூட்டி ஆவுண்டு கதைத்து திரிவார்களா? இல்லை, ஓடுவார்கள் பள்ளிவாசலுக்கு. ஆயிஷா நாயகி அவர்கள் நபி அவர்களை தேடுவார்கள். காத்தடிக்குது, புயல் வீசுது, மழை பெய்கிறது, எங்கே நபி அவர்கள் என்று பார்த்தால் சுஜூதில் இருப்பார்கள். படித்தவனிடம் அங்கே பாதுகாப்பை தேடுவார்கள், தனக்கும் தன்னுடைய உம்மத்துக்கும். கனவான்களே, சகோதரர்களே, அப்படி இருக்கக்கூடிய, அப்படி வேண்டப்படக்கூடிய, அப்படி எதிர்பார்க்கக்கூடிய சமூகமாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய, அது இல்லாமல் வெறுமனே நாங்கள் காகிதமாக இருக்கக்கூடாது, வெறுமனே நெல்லுடைய பதறுகளாக இருக்கக்கூடாது. இருந்தால் நாங்கள் எல்லோருக்கும் பிரயோஜனமான சமூகமாக, ஈமானிய மனிதனாக, முஸ்லிமான மனிதனாக நான் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு பொருத்தமான ஒன்று. அதனைத்தான் இன்றைய தலைப்பு இந்த நாட்டு அரசு எங்களுக்கு தந்திருக்கிறது. ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா, அல்லாஹ் எம்மை பாதுகாக்க போதுமானவன். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், எல்லோரையும் விட, தாயை விட, தந்தையை விட, எல்லோரையும் விட அந்த இறைவன் எங்களோடு இரக்கமானவன் என்பதனை எங்களுக்கு அந்த குர்ஆன் வசனம் போற்றுகிறது, சொல்லித் தருகிறது, பேசுகிறது. சகோதரர்களே, இன்னல்லாஹ மஅக்கும், எப்போதும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். வல யுஸீபக்கும் ஃபஅன்தும் ஸாயிமூனல் காயிமூனல் முஸல்லூன், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். நீங்க நோம்பாளியா இருக்கிறீங்க, நீங்க தொழுவுறீங்க, நீங்க கியாமுல் லைல் தொழுவுறீங்க, எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை அந்த ரப்பு பாதுகாப்பான் என்ற தவக்குல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அடுத்ததாக இந்த நாட்டு அரசாங்கம் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒன்று, எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லை புறத்திலே, இந்த நாட்டுடைய எல்லை புறங்களிலே இந்த நாட்டு இராணுவ வீரர்கள், இந்த நாட்டு பாதுகாவலர்கள் எங்களுக்காக இரவிலே விழித்திருந்து அவர்கள் தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், பாதுகாப்பு கடமைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பிரார்த்தனை நாங்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கான பிரார்த்தனையை நாங்கள் சுஜூதிலே செய்ய வேண்டும். தொழுது விட்டு இருகரம் ஏந்தி நாங்கள் அவர்களுக்காக கேட்க வேண்டும். அதனை இந்த நாட்டு அரசாங்கம் எங்களிடம் வேண்டுகிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்துக்காக செய்யுங்கள், உங்களுடைய பாதுகாப்புக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதை வேண்டி நிற்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனுடைய வசனம் எங்களோடு பேசும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தொழுங்கள், நீங்கள் தொழுகிற விஷயத்தில், இபாதத் செய்கிற விஷயத்தில் நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்து கொள்ளுங்கள். தொழுகைகளை விட்டுவிட வேண்டாம், அதுவைகளை நீங்கள் நாசம் பண்ணிவிட வேண்டாம், அதை நீங்கள் கணக்கில்லாமல் இருக்க வேண்டாம். இந்த ரமதானுடைய மாதம் கூட கையிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலே கூட நாங்கள் திருந்தாவிட்டால், 5 நேரம் தொழக்கூடிய நல்ல மனிதனாக, 5 நேரம் தொழக்கூடிய நல்ல ஒரு முஸ்லிமாக நான் இதிலே கூட நான் மாறாவிட்டால், ஜும்மாவோடு தான் சுருங்கிக் கொள்ளுவேன், ஒரு கிழமைக்கு மட்டும்தான் பள்ளிவாசல் என்ற அந்த அடைமொழியோடு நான் இருந்து விட்டால், உனக்கும் காபிலுக்கும் என்ன வித்தியாசம் என்று வந்துவிடும், உனக்கும் ஈமானுக்கும் என்ன வித்தியாசம் என்று வந்துவிடும், உனக்கும் கெட்டவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று வந்துவிடும், உனக்கும் பாவிக்கும் என்ன வித்தியாசம் என்று வந்துவிடும். எனவே அப்படியான விஷயங்கள் எங்களுக்கு வராமல் இருக்க அல்லாஹ் சொல்லுவது, நீ தொழுகையிலே பொறுமையாக இருந்து கொள். அடுத்ததாக வராபித்து, நீங்கள் எல்லை பாதுகாப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த குர்ஆன் வசனம் அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், பிரச்சனை என்று வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு சொன்னார்கள், ரிபாத் யௌமின் ஃபீ ஸபீலில்லாஹ் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. ரிபாத் யௌமின் ஃபீ ஸபீலில்லாஹ் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. எல்லை பாதுகாப்புல, அல்லாஹ்வுடைய பாதையில
எல்லை பாதுகாப்புல ஒரு நாள் விழித்திருப்பது, ஒரு நாள் நிற்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது. உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில குதிரையை விரட்டக்கூடிய அல்லது ஏதோ ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இருக்குது, உங்களுக்கு தரக்கூடிய சாட்டை வைக்கும் இடம் இந்த உலகத்தை விட சிறந்தது. மூணாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், அல் கதுவத்து அப்தின் யரூஹு ஃபீ ஸபீலில்லாஹ் கைரு மினத் துன்யா வ மா அலைஹா. அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு அடி எடுத்து வைப்பது இந்த உலகத்தை விட சிறந்தது. இந்த மூணு விடயத்தையும் இங்கே இந்த நாட்டு அரசாங்கம் இன்றைய ஹுத்பாவிலே எங்களுக்கு பேசும்படி பணித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், எல்லை பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள், எல்லை பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொஞ்சாதி பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லை பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பங்கள் இருக்கிறது. அவர்களுடைய சலாமத்துக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாங்களும் துஆ செய்ய வேண்டும் என்பதனை இந்த நாட்டு அரசாங்கம் எங்களுக்கு வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றையும் விட நாங்களும் பாதுகாப்பாக இருக்கிறோம், எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதனை வெளிநாட்டில், அதாவது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிட வேண்டும். அப்படி இல்லாமல் ஆங்காங்கே பொய் செய்திகள் பரப்பக்கூடிய பொய்யர்களாக இருக்கக்கூடாது. கஃபாபில் மர்இ இஸ்மன் ஐயோ ஹதீஸ குல்லமா கதிப், ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு, இவன் பொய்காரன், பொய்யன் என்பதற்கு போதுமானது என்னென்றா, காதுக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் பேசிக்கொண்டு போறது, காதுக்கு வரக்கூடிய எல்லாவற்றையும் அடிச்சுடுறது, பேஸ்புக்ல வரதை ஷேர் பண்றது, மெசஞ்சர்ல வரதை ஷேர் பண்றது, வாட்ஸ்அப்ல வரதை ஷேர் பண்றது, பொய் எல்லாமே நம்பகம் இல்லாத அனைத்து செய்திகளையும் அவன் பேசுகிறான் என்றால் அவன் பொய்காரன் என்பதனை சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் எங்களுக்கு கடல் கடந்து வந்திருக்கக்கூடிய எமக்கு இந்த நாட்டு அரசு வேண்டி நிற்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள், நீங்கள் பொய் பேச வேண்டாம், தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று சொல்லுகிறது. எனவே நாங்களும் பீதி அடைய தேவையில்லை, பதட்டமடைய தேவையில்லை. வல்லாஹு கைருன் ஹாஃபிலா, அல்லாஹ் எம்மை பாதுகாக்க போதுமானவன். ஆகவே அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல் ஜலாலுஹு எம் அனைவர்களையும் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நாங்கள் தொழக்கூடிய தொழுகையில் கியாமுல் லைல்கள், நோன்புகள், சதகாக்கள், ஜகாத்துகள் எல்லாவற்றையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. அதற்குரிய பொருத்தமான கூலியை நாளை மறுமை நாளையிலே எமக்கு வாரி வழங்குவாயாக. எங்களுடைய ஆயுள்களே நீடிப்பை தந்துடுவாயாக, எங்களுடைய உடல்களே ஆரோக்கியத்தை தந்துடுவாயாக, பெற்றார்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பாயாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த நாட்டையும் அநியாயம் தீங்குகளை விட்டு பொறாமைக்காரர்களை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. بارك الله لي ولكم ولجميع المسلمين.